கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 41 வசனம் 17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். இங்கே தண்ணீரை தேடி அலைகிறவர்கள் யார்? சிறுமையும் எளிமையுமானவர்கள். இந்த சிறுமைப்பட்டு எளிமையாக வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களினால் நொந்து போய் கண்ணீரோடு கூட இருக்கிற மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? இளைப்பாறுதலை தேடி போகிறார்கள், ஒரு நிம்மதியை தேடுகிறார்கள், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு உதவியை தேடி போகிறார்கள். அதுதான் இங்கே தண்ணீரை தேடி போகுதல் என்று குறிக்கின்ற ஒன்று. அப்படி அவர்கள் ஆவலோடு கூட தேடி இங்கே கிடைக்குமா அங்கு கிடைக்குமா, யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று தேடி போகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? அது கிடையாமற் போகிறது. அவர்கள் அவ்வளவு முயற்சித்தும் அவ்வளவு பிரயாசப்பட்டும் அவர்கள் வாஞ்சித்தும் பலவிதமான காரியங்களை மேற்கொண்டும் அது கிடைக்காமல் அவர்கள் ஏமாந்து நிற்கும் பொழுது, அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்பொழுது, அதுதான் ஏமாந்து ஏக்கத்தோடு கூட அவர்கள் நிற்கும்போது கர்த்தராகிய நான், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் தெரியுமா? மனிதர்கள் உங்களை கைவிடும் பொழுது, நீங்கள் நம்பினவர்கள் உங்களை நட்டாற்றில் விடும் பொழுது, திட்டம் போட்டு உங்களை ஏமாற்றும் பொழுது, உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை எள்ளி நகையாடும் பொழுது, உங்களை அற்பமாய் பேசும் பொழுது, உங்களை வேண்டுமென்றே பகைக்கும் பொழுது, துக்கப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு கடவுள் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். மனிதர்கள் கைவிடலாம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. நீங்கள் நம்பினவர்கள் உங்களை மோசம் போக்கலாம். ஆனால் நீங்கள் ஏங்கி நிற்கிறதை, தாகத்தால் வறண்டு நிற்கிறதை, கண்ணீரோடு நிற்கிறதை, பிரச்சனையோ மத்தியில் நீங்கள் குற்றுயிராய் நிற்கிறதை கடவுள் பார்க்கிறார். அப்படி கடவுள் பார்த்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நேற்றைய தினத்தில் கூட இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசும் பொழுது அவர்களுடைய அத்தனை சிறுமையும் பார்த்து கடவுள் தன்னுடைய அந்த மக்களுடைய மூதாதையருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்தார் என்று படித்தோம். இன்றைக்கும் கடவுள் சொல்லுகிறார், ஏக்கத்தோடு நிற்கிற என் பிள்ளைகள், ஏமாற்றத்தோடு நிற்கிற பிள்ளைகள், வஞ்சிக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிற என் பிள்ளைகள், இனிமேல் எனக்கு யார் உதவி செய்வார்கள், என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன், அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன், அவர்களை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் பிரச்சனையோடும் பலவிதமான தேவைகளோடு நின்று கொண்டிருக்கிற எந்த ஒரு கடவுளுடைய பிள்ளைகளையும் கடவுள் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிற கடவுள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகம் ஆண்டவரே வஞ்சிக்கிற உலகம், இந்த உலகம் ஆண்டவரை ஏமாற்றுகிற உலகம், இந்த உலகம் கர்த்தாவே ஆண்டவரை ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிற உலகம் ஆண்டவரை. ஆனால் நீரோ
கர்த்தாவே நீர் எங்களை அப்படி கைவிடுகிற கடவுள் அல்ல. இன்றைக்கு சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஆண்டவரே அவமானப்படுத்தப்படுகின்ற ஆண்டவரே இடங்களிலே இருக்கிறார்கள் ஐயா. எள்ளி நகையாடப்படுகின்ற இடங்களிலே இருக்கிறார்கள் ஐயா. அற்பமாக உதாசீனப்படுத்தப்படுகிற இடங்களிலே இருக்கிறார்கள். மனிதருக்கு முன்பாக அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணப்படாத இடத்துல இருக்கிறார்கள் ஐயா. ஆனால் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய ஆண்டவரை எந்த ஒரு நபரையும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், உயர்ந்தவர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், எவரையும் சமமாய் நேசிக்கிற கடவுள். அவர்களை நீர் கைவிட மாட்டீர், அவர்களுக்கு செவி கொடுப்பீர் என்று சொன்னதற்காய் தோத்திரம். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் நடத்தும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.